செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில் பிரதம மந்திரி தேசிய தொழில் பழகுனர் பயிற்சி குறித்து எமது திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு, சேலம் மாவட்ட அரசு தொடக்கப்பள்ளி ISO தர சான்றிதழ் பெற்றது குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவைகள் இடம்பெறுகின்றன. பிரதம மந்திரி தேசிய தொழில் பழகுனர் பயிற்சி திருப்பத்தூர் மாவட்டத்தில் பெரும் பங்காற்றி வருகிறது. இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு. நாட்டின் வளர்ச்சியில் மிக முக்கிய பங்கு வகிக்கும் இளைஞர்களை மெருகேற்றுவதற்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அதன் அடிப்படையில் நாடு முழுவதும் உள்ள திறமையான இளைஞர்களின் வேலைவாய்ப்புகளை உறுதி செய்யும் நோக்கத்தில் திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகத்தின் மூலம் பிரதம மந்திரி தேசிய தொழில் பழகுனர் பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது. திறன்மிக்க நபர்களை கண்டறிந்து அவர்களுக்கு பயிற்சி அளித்து நடைமுறை அனுபவத்தின் மூலம் அவர்களின் திறனை மேம்படுத்துவதே இத்திட்டத்தின் நோக்கமாகும். திருப்பத்தூர் மாவட்டத்தில் பிரதம மந்திரி தேசிய தொழில் பழகுனர் பயிற்சியில் இணைவதற்கு சேர்க்கை முகாம்கள் நடத்தப்பட்டு அதில் பல்வேறு அரசு மற்றும் தனியார் துறை நிறுவனங்கள் பங்கேற்று ஆர்வமுள்ள இளைஞர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு பயிற்சி அளித்து வருகிறது. மேலும் தேசிய தொழில் பழகுனர் பயிற்சியில் உதவித்தொகையுடன் பயிற்சி அளித்து ஏராளமான சலுகைகளை வழங்க மத்திய அரசு வழிவகை செய்துள்ளது. அதிலும் முத்தாய்ப்பாக தேசிய தொழில் பழகுனர் சான்றிதழ் வழங்கி அதன் மூலம் பல்வேறு சலுகைகளும் வழங்கி வருகிறது மத்திய அரசு என பயிற்சி அலுவலர் அருண்குமார் தெரிவித்தார். தேசிய தொழில் பயிற்சி பழகுனர் முகாம் நம்ம வாணியம்பாடி ஐடியில் நடைபெற்றது. இந்த தேசிய தொழில் பழகுனர் முகாம் நம்ம அப்ரெண்டிஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னும் போது, ஒரு வருஷம் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க 1 இயர் பண்ணுவாங்க, 2 இயர்ஸ் படிக்கிறவங்க 1 இயர் பண்ணுவாங்க. இதனால் கூடுதலாக NAC சர்டிஃபிகேட் ஒன்று அவங்களுக்கு கிடைக்கும். வேலை வாய்ப்பில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. மேலும் பார்த்திங்கன்னா இந்த அப்ரெண்டிஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இந்த 1 இயரும் என்ன ஆகும்னா ஆட் ஆகும். அதாவது உதாரணமாக 4 வருஷம் தேவைப்படுது அப்படின்னா 3 வருஷம் தான் கம்பெனியில் பயிற்சி எடுத்திருக்காங்க, இந்த 1 வருடம் கூடவும் அவங்களுக்கு என்ன ஆகும்னா சேர்ந்து அவங்களுக்கு பெனிஃபிட் ஆகும். மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த தொழில் பழகுனர் பயிற்சியில் பார்த்திங்கன்னா மாதந்தோறும் அவங்களுக்கு என்ன பண்ணுறோம், ஸ்டைஃபண்ட் தராங்க. வாணியம்பாடி அரசு தொழிற்பயிற்சி நிறுவனத்தில் நடைபெற்ற தேசிய தொழில் பழகுனர் சேர்க்கை முகாமில் பங்கேற்றதால் நல்வாய்ப்பினை பெற்றதாக மாணவர்கள் தெரிவித்தனர். என் பேர் மீனா, நான் ரோபோட்டிக்ஸ் முடிச்சிருக்கேன். இங்கே அப்ரெண்டிஸ் ஜாப் மேலே நடந்துகிட்ருக்கு. இதில் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. 15 கம்பெனிஸ் வந்திருக்காங்க. இங்கே வேலை கிடைக்கும் போது எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்தராக வேறு பெரிய ஜாப்க்கு போகிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என் பேர் சபாக்கிரின்னு, நான் ரோபோட்டிக்கில் படித்தேன். எனக்கு ஒரு வேலை கிடச்சிச்சு. இங்கே ஒரு வருஷம் பயிற்சி முடிஞ்சிட்ட பிறகு ஒரு சர்டிஃபிகேட்டும் தருவாங்க. ஒரு வேலை போகிறதுக்காக அது முன்னுரிமையாக இருக்கும். அந்த சர்டிஃபிகேட்டு ஃபினான்ஷியல் சப்போர்ட் எல்லாம் நம்மளுக்கு இருக்குது. இதில் ஸ்டைஃபண்ட் எல்லாம் கிடைக்கிது. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தொழிற்பயிற்சி பயின்ற மாணவர்களுக்கு சிறந்த வேலை வாய்ப்பினை உறுதி செய்து வருகிறது மத்திய அரசு. சேலம் மாவட்டம் கொண்டநாயக்கம்பட்டி அரசு தொடக்கப்பள்ளி ISO தர சான்றிதழ் பெற்று சாதனை படைத்துள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு. கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்கிறார் திருவள்ளுவர். அழிவில்லாத கல்வி செல்வத்தை அள்ளித் தருவதில் அரசு பள்ளிகளுக்கு ஈடு இணை இருக்க முடியாது. ஆசிரியர்களின் அர்ப்பணிப்பு மிக்க பணி அரசு பள்ளிகளை தனிச்சிறப்புடன் செயல்பட வைக்கிறது. அந்த வகையில் சேலம் ஏற்காடு பிரதான சாலையில் அமைந்துள்ள கொண்டப்பநாயக்கன்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி பல்வேறு சிறப்புகளுடன் மாணவ மாணவியருக்கு கல்வி கற்பிப்பதில் தொடர்ந்து சாதனை படைத்து வருகிறது. கொண்டப்பநாயக்கன்பட்டி மற்றும் அதன் சுற்று வட்டார கிராமங்களைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான மாணவ மாணவியரின் கல்வி தேவையை பூர்த்தி செய்து வரும் இப்பள்ளிக்கு தமிழகத்தில் முதல் முறையாக ISO தரச்சான்றிதழ் கிடைத்துள்ளது. வகுப்பறைகளில் பயிற்றுவிக்கும் வழிமுறைகள், டிஜிட்டல் நூலகம், மாணவர்களுக்கான அடிப்படை வசதிகள், குடிநீர், கழிப்பிடம், CCTV கேமரா என பல்வேறு வசதிகளை கொண்டு செயல்பட்டு வரும் இப்பள்ளியில் ஆசிரியர்களின் கற்பிக்கும் திறன் மற்றும் மாணவர்களின் தனி திறனை கண்டறிந்து ஊக்கப்படுத்துதல் காரணமாக தமிழகத்தில் முதல் முறையாக தரச்சான்றிதழ் பெற்றுள்ளதாக கூறுகிறார் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அந்தோணி. எங்கள் பள்ளியில் குழந்தைகளுடைய வாசிப்பு திறன், அவருடைய பயிற்சி, மற்ற எல்லா வீட்டு பாடம் செய்வது, எங்களுடைய ஆசிரியர்களுடைய கற்பித்தல் திறன், இது எல்லாவற்றையும் கருதி இன்னும் எங்கள் பள்ளியில் இருக்கக்கூடிய எல்லா வசதிகளும், ஸ்மார்ட் போர்டு, ஃப்ளைட் ஆஃப் ஃபேண்டசி, இது போன்ற சிறப்புமிக்க செயல்பாடுகளினால் இந்த விருது எங்களுக்கு வழங்கப்பட்டது. ISO 9001/2015 என்ற சான்றிதழ் தான் இப்பொழுது எங்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள். அது மிக மகிழ்ச்சி. ஏனென்று சொன்னால் எல்லாமே நம்முடைய இந்திய அளவிலே, மாநில அளவிலே, வட்டார அளவிலே, மாவட்ட அளவிலே என்று பல்வேறு விருதுகளோ பரிசுகளோ பெற்றாலும் இதனுடைய எல்லா பரிசுகளுக்கும் ஒரு உச்சமாக கருதப்படுவது இந்த உலகத்தர சான்றிதழ் என்பது.
அதுவும் ஒரு கல்விக்கூடத்துக்கு வழங்கப்படுவது என்பது எல்லாருக்குமே மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே அது எங்களுக்கு குறிப்பாக தலைமை ஆசிரியராக இருக்க எனக்கு இந்த பள்ளியில் பெற்றது மிகவும் பெருமகிழ்ச்சிக்குரிய விஷயமாக தான் கருதுகிறேன். மாணவர்களின் திறமையை ஊக்கப்படுத்தும் விதமாக விமான பயணம் அழைத்து செல்லுதல், மாநில அளவிலான போட்டிகளில் பங்கேற்க செய்தல், மனப்பாட கல்வியாக இல்லாமல் அறிவியல் பூர்வ நடைமுறைகளை பின்பற்றுதல், வாசிப்பு திறனை அதிகரிக்க செய்தல் என ஒரு சிற்பத்தை அழகுற செதுக்கி செதுக்கி மேம்படுத்தும் சிற்பியைப் போல அடுத்த தலைமுறையை திறமையானவர்களாக மாற்றும் ஆசிரியர்களின் பணி எனும் மகுடத்தில் வைக்கப்பட்ட வைரக்கல் போல தரச்சான்றிதழ் அமைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஓய்வூதியதாரர்களுக்கான குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெறவுள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர் கூறுகையில், மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஓய்வூதியர்களுக்கான குறைதீர்க்கும் நாள் கூட்டம் வரும் செப்டம்பர் 11ஆம் தேதி காலை 10:30 மணிக்கு மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் தலைமையில் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் திருச்சிராப்பள்ளி மண்டல கருவூலம் மற்றும் கணக்குத்துறையின் இணை இயக்குனர் பங்கேற்கிறார். மாவட்டத்தில் மாநில அரசின் பல்வேறு துறைகளில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றும் இதுவரை ஓய்வூதிய பலன்கள் கிடைக்காதவர்கள் மட்டுமே தங்களது குறைகள் தொடர்பான மனுக்களை தேவையான விவரங்களுடன் ஆகஸ்ட் 19ஆம் தேதிக்குள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு இரட்டை பிரதிகளில் அனுப்புமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. ஏற்கனவே மனு அளித்து நிலுவையில் உள்ளவர்கள் தங்களது முந்தைய கடித எண்ணை குறிப்பிட்டு மீண்டும் மனு அளிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மின்சார வாரியம், தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் மற்றும் நூற்பாலைகளில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர்கள் தங்களது மனுக்களை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு அனுப்பாமல் சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகளுக்கே அனுப்ப வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். அரியலூர் மாவட்டத்தில் அரசு கல்லூரி மாணவர்கள் சார்பில் மக்கள் தொகை சுய கணக்கெடுப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதுகுறித்து எமது செய்தியாளர் தெரிவிக்கையில், அரியலூர் மாவட்டத்தில் மக்கள் தொகை 2027 சுய கணக்கெடுப்பு நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அரியலூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்கள் சார்பில் அரியலூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தொடங்கிய விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் மிர்னாலினி தொடங்கி வைத்தார். பேரணியில் வீடு தேடி வருமுன் விரல் நுனியில் கணக்கெடுப்போம், முழுமையான தகவல்களை அளிப்போம், நாட்டின் வளர்ச்சிக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு அவசியம் என்பது உள்ளிட்ட பல்வேறு விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியவாறு கல்லூரி மாணவ மாணவிகள் பேரணியாக சென்றனர். வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு தொடங்கிய பேரணி பேருந்து நிலையம், செந்துறை சாலை, இருசுக்குட்டை வழியாக அரியலூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் முடிவடைந்தது. பேரணியில் கல்லூரி மாணவ மாணவிகள், பேராசிரியர்கள், வருவாய்த்துறையினர் என 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். பிரதமரின் வித்யாலட்சுமி திட்டம் மாணவர்களுக்கு சிறந்த திட்டமாக திகழ்வதாக மத்திய கல்வி அமைச்சகம் தமது சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் மாணவர்கள் பெறும் கடன்களை திரும்ப செலுத்துவதற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்படுவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஹைட்ரஜன் ரயில் சக்தி வாய்ந்த இன்ஜின்களுடன் கூடிய நீளமான ரயில்களை பயணிகளுக்கு அளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளதாக மத்திய ரயில்வே அமைச்சகம் தமது சமூக வலைதள பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளது. நாட்டின் முதலாவது டெங்கு தடுப்பூசிக்கு மத்திய மருந்துகள் தர கட்டுப்பாட்டு வாரியம் அனுமதி அளித்துள்ளது. இந்தியாவில் டெங்குவிற்கு எதிரான போராட்டத்திற்கு உத்வேகம் அளிக்கும் என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தமது சமூக வலைதள பக்கத்தில் தெரிவித்துள்ளது. 4 வயது முதல் 60 வயது வரை உள்ளவர்களுக்கு இத்தடுப்பூசியை பயன்படுத்த முடியும் என்றும் 42 நாடுகளில் இந்த தடுப்பூசி அனுமதிக்கப்பட்டுள்ளது என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.